இப்போ காதல் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் செவ்வாதோஷம் பார்த்தா காதல் கல்யாணம் பண்ணுறாங்க? அப்படி இல்லை. அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு பொருத்தம்னு பார்க்கும்போது மட்டும் செவ்வாதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பாதிக்கும்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்போ ஒரு செவ்வாதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. அது வந்து நிறைய விதி விலக்குகள் இருக்குது. இப்போ ஒரு ஜாதகருக்கு செவ்வாதோஷம் இருந்து அந்த அவருக்கு நடக்கிற திசை வந்து செவ்வாய் திசை சிறு வயசுலேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்தாலும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் லேட்டாக ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே அந்த செவ்வாய் தசை வருது அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகருக்கு எந்த பாதிப்பையும் தராது. அப்போ செவ்வாய் தோஷங்கிற விதிவிலக்குகள் தனியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகருக்கு அந்த செவ்வாய் தோஷம் பாதிக்காது. இப்போ செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இல்லாத ஆண் பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறதுங்கிறது நல்ல அமைப்பு தான், நல்லா இருப்பாங்க.